டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் அரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த அரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெந்தய வகையைச் சேர்ந்த, ஜீரக வகையைச் சேர்ந்த விதைகள் மூலம் வளரக்கூடிய, விதைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு விதை அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இதை கீரையாக நம்ம உபயோகப்படுத்துறதையும் அதிகமாக பார்க்குறோம். அதே போல் இந்த செடியிலிருந்து எடுக்கக்கூடிய விதைகளையும் மருந்துக்கு உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். இந்த அரணத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய மருத்துவ முறைகள் மட்டுமல்லாமல் யுனானி மருத்துவ முறை, அதே போல் ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோமானியர்களுடைய மருத்துவ முறை, இன்னும் பழைய காலம் எகிப்தியர்களுடைய மருத்துவ முறைகளில் கூட இந்த அரணத்துடைய மருத்துவ குணங்களை பற்றியும் முக்கியமாக இந்த அரணத்துடைய ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அரணத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியருக்கு இது ஒரு மிக முக்கியமான மருந்தாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதுலேயும் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு முன்னாடி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரினில் புரோட்டீன் போகக்கூடிய அல்புமினூரியா அல்லது புரோட்டீன் யூரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு இரத்த பரிசோதனை கூட நம்ம அடிக்கடி செஞ்சுக்கிறோம், ஆனால் சிறுநீர் பரிசோதனை அப்படிங்கிறது அதிகமாக செய்கிறது கிடையாது. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா சிறுநீரக பரிசோதனைக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரிலிருந்து எடுக்கக்கூடிய வெளிவரக்கூடிய பொருட்கள் என்ன, யூரிக் ஆசிட் வருதா, இல்லை பஸ்ஸெல்ஸ் வருதா, அல்லது அதில் புரதச்சத்து சம்மந்தப்பட்ட பொருட்கள் வருதா என்னங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்கணும். நம்ம உடம்புல என்ன ஆகுதுன்னா சில நேரங்களில் கிட்னியில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத போது, அப்போ நம்ம குடிக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய புரதச்சத்து உடலில் சேராமல் அந்த ஃபில்டர் வழி வேலை செய்யாததுனால உடலை விட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும். இதுதான் கிட்னி ஃபெயிலியர் உடலில் ஏற்படுவதற்கு முதலில் ஏற்படுகின்ற ஒரு குறி அப்படின்னு சொல்லுவோம். நாள் ஆக ஆக புரோட்டீனுடைய அளவு அதிகமாக செல்ல செல்ல கிட்னி முழுவதும் பழுதடைந்து நமக்கு கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தப்பட்ட நோய் அல்லது கிட்னி சுருங்குகின்ற பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பிரச்சனையை எப்படி குணப்படுத்துறது? அந்த பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மருந்து இந்த அரணம். அரணத்துடைய விதைகளை ஒரு 10 கிராம் அளவு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைக்க வேண்டும். 1/2 லிட்டரை வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை 500 மில்லியில் 200 மில்லி காலை, 200 மில்லி இரவு உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடணும். இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக உடலில் இருக்கக்கூடிய அந்த கிட்னி ஃபெயிலியரை உண்டாக்கக்கூடிய கிட்னியோட ஃபில்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லாவே மறைந்து போகிறத பார்க்க முடியும். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு கிட்னி நோய் அதிகமாக ஏற்படுறதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. குழந்தை நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோன்னா குழந்தையுடைய முகம், உடம்பு எல்லாமே வீங்க ஆரம்பிக்கும். என்னடா அது வீங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு இரும்பு சத்து இருக்கக்கூடிய மருந்துகளை நிறைய பேரண்ட்ஸ் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அந்த குழந்தைகளுடைய சிறுநீரகம் செயல் வேகமாக குறைந்து இறந்து போகும்போது தான் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த அரணத்திற்கு உண்டு. எனவே இந்த அரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் அல்லது 20 கிராம் அரணத்துடைய விதையை இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்து சரியான முறையில் அதை கவனிக்காததுனாலேயே அது கருவாய்ப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்விக்கல் அல்சராகவோ அல்லது சர்விக்கல் கேன்சராகவோ மாறுவதை கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த அரணம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அரணத்தை நன்றாக பொடி செஞ்சுட்டு காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் 1 டேபிள் ஸ்பூன் அரணம், 1 டேபிள் ஸ்பூன் தேன், அதில் ஒரு 10 சொட்டுக்கள் எலுமிச்சை சாறு, அப்போவே பிழிந்த எலுமிச்சை சாறு,
இதெல்லாம் ஒன்றா கலந்து ஒரு நெல்லிக்காய் அளவு மாத்திரையாக செஞ்சு அதை அப்படியே முழுங்கிடணும். இதை ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டாலே அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிரந்தரமாகவே குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அரணத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த ரோமன் மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. எந்த அளவு முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்களுடைய மருத்துவ முறைகளில் சில மருந்துகளை தினசரியாக உபயோகப்படுத்தும் போது நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வருமுன் தாப்போம் அந்த ப்ரிவென்டிவ் மெடிசனாகவே அரணத்தை உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியுது. அரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேநீராகவோ அல்லது இரவு உணவின் போதோ அல்லது காலை வெறும் வயிற்றிலேயோ அல்லது இன்றைக்கி நம்ம காப்பி குடிக்கிற மாதிரி உற்சாக பானங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உற்சாக பானங்களாகவோ சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் இஸ்லாமிய நாடுகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலிலாம் இன்றைக்கு கூட அரணத்தை தினசரி உபயோகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மருந்தாக வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அவர்களுடைய திருக்குர்ஆன் புத்தகத்திலே பார்த்திங்கன்னா அரணத்துடைய மருத்துவ குணங்களை பற்றியும் அரணத்தை சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் உடலில் ஏற்படுகின்ற கிட்டத்தட்ட 96 வகையான நோய்கள் குணமாகுவதற்கு அரணம் எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். அதனால தான் என்னவோ பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலேயே அரணத்தை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, பாகிஸ்தான், அதே மாதிரி பங்களாதேஷ். இங்கே தான் அதிகமாக கிடைக்குது. நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் மிக அதிகமாக விளையிறத பார்க்குறோம். தென்னிந்தியாவில் அதிகமாக இது விளையிறத நம்மளால் பார்க்க முடிவது கிடையாது. அரணத்தோட இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னென்னா, வெரிகோஸ் அல்சரை குணப்படுத்துவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. 500 மில்லி தண்ணீர், அதில் அரணத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயமாக செஞ்சு அந்த கஷாயத்தை வச்சு ஊண்டு வாஷ் பண்ணணும். எப்படி காயங்களை கழுவுகிறோமோ அந்த மாதிரி ஊண்டு வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாகவே அந்த அரணத்தில் இருக்கக்கூடிய நல்ல மருத்துவ குணங்களின் காரணமாக அந்த வெரிகோஸ் அல்சர்ஸ், அதே போல் டயபெட்டிக் அல்சர்ஸ், கால்களில் ஏற்பட்டு ஆறாமல் இருக்கக்கூடிய காயங்கள், இதெல்லாமே மிக வேகமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அரணத்துடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னென்னா, மிகப்பெரிய வாயு அகற்றின்னு சொல்லுவோம். அரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து சாப்பிட்டோம்னா எவ்வளவு நாள்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, அரணத்தை பொறுத்தவரையிலும் இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று. இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக, ஒரு உணவாக நம்ம பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி நாள்தோறும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை காவல்துறை சமீபத்தில் குற்றவாளிகளினுடைய எண்ணிக்கை விவரம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது சந்தேகத்திற்குரிய குற்ற நபர்கள் அல்லது குற்ற பின்புலமுடையவர்கள் என்று 14,551 பேரை இனம் கண்டிருப்பதாக சென்னை காவல்துறை ஒரு புள்ளி விவரத்தை கூறுகிறது. இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அவர்களை தாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூட காவல்துறையை குறிப்பிடுகிறது. ஆனால் இதில் அடிப்படையான பல கேள்விகள் எழுகின்றன. ஒன்று, இவ்வளவு குற்றவாளிகள் அல்லது குற்ற பின்புலமுடையவர்கள் அவர்கள் கண்காணிப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி தங்கு தடையற்ற வகையில் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு குற்றங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன என்பது முதல் கேள்வி. குற்றங்கள் என்பது இன்றைக்கு பலதரப்பட்டதாக இருக்கிறது. வீடு புகுந்து திருடுவது, கடைகளில் புகுந்து திருடுவது, மோசடிகளில் ஈடுபடுவது, வழிப்பறி செய்வது, கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, ஆதாய கொலைகள் செய்வது அல்லது ஆதாயத்திற்காக தாக்கி காயப்படுத்துவது, போதை மருந்து கடத்தல், விபச்சாரம், இப்படி எண்ணற்ற குற்றங்கள் இந்த குற்ற வலைப்பின்னலுக்குள் இருக்கின்றன. கடத்தல், முக்கியமாக மனித கடத்தல், குழந்தைகளையும் பெண்களையும் கடத்துவது, இப்படியான ஒரு மிகப்பெரிய குற்ற வலைப்பின்னல் என்பது இன்றைக்கு தமிழகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றங்கள் குறைவதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அப்படி என்று சொன்னால் காவல்துறை அடையாளம் காணக்கூடிய குற்றவாளிகளில் எத்தனை சதவீதம் பேர் உண்மையில் அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்களா அல்லது இந்த பட்டியலில் வராத வேறு பலர் இந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்களா என்பது ஒரு அடிப்படையான கேள்வி.
என்றால் நீங்கள் இந்த 14,551 பேர் என்று காவல்துறை ஒரு பட்டியலை வெளியிடுகிற போது யாராவது சில சிறு குற்றங்களை ஒரு காலத்தில் செய்துவிட்டு சிறைக்கு சென்றிருப்பார்கள். பிறகு அவர்கள் வெளியே வந்து திருந்தி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக கூட இருப்பார்கள். அவர்களையும் இது போன்ற பட்டியலில் வைத்து சொல்வது என்பது வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது. உண்மையான குற்றப்பின்புலம் உடையவர்கள் என்பவர்கள் எத்தனை சதவீதம் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள்? ஏதோ ஒரு முறை குற்றம் செய்துவிட்டு தண்டனை பெற்றுவிட்டவர்கள் எல்லாம் வாழ்நாள் முழுக்க குற்றப்பின்புலம் உடையவர்களாக தமிழக காவல்துறை கருதுகிறதா? அதாவது இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் என்று சொல்வார்கள், தொடர் குற்றவாளிகள், அதாவது திரும்ப திரும்ப குற்றங்களை செய்துவிட்டு சிறைக்கு போய் வந்து திரும்பவும் குற்றத்தை செய்துவிட்டு சிறைக்கு போய் வருகிறவர்கள், அல்லது சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களை மட்டும்தான் இப்படி தமிழக காவல்துறை குறிப்பிடுகிறதா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அல்லது தொழில்முறை குற்றவாளிகள், இவர்களை தமிழக காவல்துறை தீவிரமாக கண்காணிக்கிறது என்கிற பட்சத்தில் இவ்வளவு பெரிய அளவிற்கு குற்றங்கள் தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆக தமிழக காவல்துறை என்பது இந்த குற்றவாளிகளை கண்காணிப்பதிலிருந்து பெருமளவிற்கு தோல்வியடைந்து விட்டது, அல்லது தன்னுடைய நோக்கங்களை அது அடைய முடியாததாக ஆகிவிட்டது என்பதுதான் மிக வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. இது எதனால் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு பல காரணங்கள் அதற்கு சொல்லப்படுகின்றன. உதாரணமாக, சென்னையில் குற்றவாளிகளாக இனம் காணக்கூடியவர்கள் அல்லது குற்ற பின்புலமுடையவர்கள், குற்ற சந்தேகமுடையவர்கள், இப்படி அடையாளம் காணப்படுகிறவர்களில் 25% பேர் பிற இடங்களிலிருந்து இங்கே வந்து குற்றங்களை செய்துவிட்டு பிறகு திரும்பி சென்று விடக்கூடியவர்கள். முக்கியமாக ஆதாய கொலையாளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெரும்பாலும் அந்த குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். மாறாக அவர்களுக்கான இலக்குகள் எங்கு தீர்மானிக்கப்படுகிறதோ அங்கு போய் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து வெளியேறி சென்று விடுவார்கள். அவர்கள் தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கலாம், பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆக பிற மாநில காவல்துறையினரோடு ஒரு நெருக்கமான ஒத்துழைப்பை பேணாமல் இந்த ஆதாய கொலைகாலிகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அப்படி பார்க்கிற போது இந்த கண்காணிப்பு வளையத்தில் இவ்வாறு இடம்பெயர்ந்து வரக்கூடிய கொலையாளிகள் அல்லது குற்றவாளிகள், கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்களா என்பது ஒரு முதல் கேள்வி. இன்னொன்று, குற்றமளிக்கக்கூடிய பலருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நேரடி தொடர்பு இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஏனென்றால் பல தொழில்முறை குற்றவாளிகள், அதாவது ஒரு பேட்டையில் ஒரு பெரிய ரவுடியாக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் பல்வேறு விதமான சமூக செல்வாக்கோடு, அது ஜாதிய செல்வாக்காக இருக்கலாம், அரசியல் செல்வாக்காக இருக்கலாம், பணபலமாக இருக்கலாம், அல்லது மிரட்டி பணம் பறிப்பது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் பலரும் காவல்துறையினருக்கு மாமூல் கொடுக்கிறார்கள். காவல்துறையினரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்களை காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதா அல்லது காவல்துறையை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களா என்பது இப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு கேலிக்கூத்தான ஒரு கேள்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் இடையே நெருக்கமான தொடர்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக குற்றங்கள் நடந்தால் கூட, குற்றவாளிகள் யார் என்று தெரிந்தால் கூட அதுக்கு உண்மையில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. நிறைய கொள்ளை சம்பவங்கள் நடக்கின்றன. ஆனால் அந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் பல சமயங்களில் காவல்துறை கண்டுபிடிக்கக்கூடிய எல்லையில் இருந்தால் கூட அவர்கள் கண்டுபிடிக்கப்படாமல் தப்பவிடப்படுகிறார்கள். அதன் மூலமாக காவல்துறையில் இருக்கக்கூடிய சிலர் ஆதாயங்களை அடைகிறார்கள் என்பது தொடர்ந்து வரக்கூடிய பல செய்திகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னொன்று, காவல்துறையினரே கொள்ளையர்களோடு சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்ட செய்திகள் எல்லாம் சமீபத்தில் வந்தன. அப்படி என்று சொன்னால் யாரை வைத்துக்கொண்டு நாம் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது? யாரின் மூலமாக நாம் நியாயத்தை காப்பாற்றுவது? மக்களுடைய பாதுகாப்பு உணர்ச்சியை நாம் யார் வழியாக உறுதிப்படுத்துவது என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. இதில் இன்னொரு பிரச்சனை, அதாவது காவல்துறைக்குள் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுடனான ஒரு உறவு ஒருபுறம் என்றால், இன்னொரு புறம் தமிழக காவல்துறை என்பது நவீனமயப்படுத்தப்படாமலேயே இருக்கிறது. போதுமான காவலர்கள் இல்லை, துப்பறிவதற்கான பயிற்சிகள் இல்லை என்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு குற்றங்களினுடைய தன்மை பன்முகத்தன்மை கொண்டதாக மாறிவிட்டது. குற்றவாளிகள் மிகவும் நவீனமான முறையில் செயல்படுகிறார்கள், நவீன உபகரணங்களை பயன்படுத்துகிறார்கள், நவீன அணுகுமுறைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக வர்ணிக்கப்பட்ட தமிழக காவல்துறை என்பது இன்றைக்கு பெரும்பாலான வழக்குகளில் ஒரு சிறு நகர்வை கூட இல்லாமல், மிக முக்கியமான பிரபலமான வழக்குகளில் கூட ஒரு சிறு நகர்வு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? காவல்துறை என்பது கடுமையான பணிச்சுமையில் இன்றைக்கு அழுந்தி கொண்டிருக்கிறது. அப்படி அழுந்தி கொண்டிருக்கிற போது நீங்கள் மக்கள் தொகை விரிவடைந்திருக்கிறது, குற்றங்களுடைய எண்ணிக்கை விரிவடைந்திருக்கிறது, குற்றங்களினுடைய வழிமுறை விரிவடைந்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பெருகிய அளவிற்கு
காவல்துறையினுடைய பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதா, காவலர்களுக்கு அளிக்கப்படுகிற நவீன பயிற்சிகள் மேம்பட்டிருக்கிறதா, முக்கியமாக தொழில்நுட்பம் சார்ந்து செய்யப்படுகிற குற்றங்களை எதிர்கொள்வதற்கு தக்க வகையில் நம்முடைய காவல்துறை நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் ஒரு அடிப்படையான கேள்விகள். அப்படி பார்க்கிற போது நம்முடைய காவல்துறை இந்த விஷயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுவதில் இருக்கக்கூடிய தாமதம் என்பது. பொதுவாக பல வழக்குகள் பதிவு செய்யப்படுவதே அரிது. அப்படி பதிவு செய்யப்பட்டாலும் முறையான புலனாய்வு நடப்பது என்பது அரிது. அப்படி புலனாய்வு நடக்கிற வழக்குகளில் கூட அந்த வழக்குகள் முடிவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி இருக்கிற போது சிறைச்சாலைகளில் இருந்து கூட பல குற்றவாளிகள் இன்றைக்கு வெளியே தங்களுடைய குற்றச்செயல்களை அரங்கேற்றுகிறார்கள் என்று தொடர்ந்து செய்திகள் வருகின்றன. இது எப்படி சாத்தியம்? அதாவது ஒரு வன்முறை கும்பலை வழிநடத்தக்கூடிய ஒருவர், அவர் கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்தால் கூட அவர் தன்னுடைய ஆட்களை வைத்துக்கொண்டு அந்த குற்றங்களை தொடர்ந்து செய்வதில் அவருக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்கிற நிலை என்பது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு நிலை. அப்படி பார்க்கிற போது இந்த குற்ற வலைப்பின் நிலை அல்லது இந்த குற்றம் சார்ந்த தன்மையை அணுகுவதில் நீதித்துறையுமே கூட தோல்வியடைந்து விட்டது. வழக்கில் விரைவாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டால் மட்டும்தான் உண்மையில் குற்றம் செய்பவர்களுக்கும் ஒரு அச்சம் இருக்கும். மாறாக நீண்ட காலத்திற்கு நாம் ஒரு வழக்கை இழுத்தடிக்கலாம், ஒரு வழக்கை நாம் நீண்ட காலத்திற்கு கொண்டு செலுத்தலாம் என்கிற ஒரு மனநிலை வந்துவிட்டால் அதற்கு பிறகு குற்றமளிப்பவர்களுக்கு எப்படி நாம் இந்த சட்டத்தை பார்த்து பயப்படுவது, காவல்துறையை பார்த்து பயப்படுவது என்கிற ஒரு அச்சம் ஏற்படும். ஆக இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இன்றைக்கு குற்றங்கள் பெருகுவதற்கான காரணங்கள் ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் இந்த விஷயத்தில் காவல்துறை என்பது ஒரு புறம் ஊழல் மலிந்ததாக இருக்கிறது, இன்னொரு புறம் அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதற்கான எந்த வழிமுறைகளும் இல்லாமல் இருக்கிறது என்பது இன்னொரு புறம். எல்லாவற்றையும் விட இந்த விஷயத்தில் நாம் மிக மிக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த குற்றத்தை ஒடுக்குவதில், இந்த குற்றத்தை அடக்குவதில் அரசிற்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. அந்த வகையில் அரசு இந்த விஷயத்தில் முழுமனதுடன் காவல்துறை சீர்திருத்தங்களுக்கு முன்வர வேண்டும் என்பதையும் இங்கே கோரிக்கையாக வைத்து மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த கற்றுத் தேர்ந்தவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இப்பகுதியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையிலிருந்து பல்வேறு கற்றுத் தேர்ந்த சிறப்பு விருந்தினர்களை நாம் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சிறப்பு விருந்தினர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வெளிநாடு வாழ் இந்தியர், மாஸ்கோ தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு ஆர் பாஸ்கரன். ஒரு வெளிநாடு வாழ் தமிழரா ரஷ்யா அப்படிங்கிற நாடு எப்படி இருக்கு, அங்க இருக்கிற தமிழர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, தமிழ்ச்சங்கத்தோட செயல்பாடு, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வெளிநாடு வாழ் இந்தியரா தமிழரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். வெளிநாடு வாழ் தமிழர் மட்டுமல்ல, மாஸ்கோ தமிழ்ச்சங்கத்தோட தலைவராகவும் இருக்கீங்க. தமிழ் மொழி சார்ந்த விஷயங்களை இந்த நாடு விட்டு நாடு போகும்போது எவ்வளோ தூரம் மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே இருக்கிற தமிழர்கள் எவ்வளோ ஒருங்கிணைஞ்சு செயல்படுறாங்க, ரஷ்யாவோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களோட எந்த மக்களோட வாழ்க்கை முறை, தொழில் ரீதியான பங்களிப்பு எப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படிங்கிற முறையில் இது சார்ந்த எல்லா விஷயங்களையும் எங்கள் நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். கண்டிப்பாக. முதல்ல ரஷ்யா அப்படிங்கிற அந்த ஒரு நாடு பற்றி சொல்லுங்க. ஒரு எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேலை நிமித்தமாக சாதாரணமாக போகக்கூடிய ஒரு நாடு கிடையாது அது. அதோட தட்பவெப்பநிலை நிறைய மாறுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தமிழர்கள் எப்படி இருக்காங்க, அந்த நாடோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. ரஷ்யா அப்படிங்கும்போது வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1917 மாபெரும் அக்டோபர் சோஷலிச புரட்சி நடந்தது. அதனுடைய 100ஆண்டு விழா அடுத்த வருடம் உலகம் பூரா கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த நாட்டை சோவியத் ஒன்றியம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த சோவியத் ஒன்றியம் 1917 1991 வரைக்கும் ஒரு நிலையாக இருந்தது. உலகத்தினுடைய மிக முக்கிய வல்லரசுகளில் ஒன்றாக இருந்தது. அதில் சோவியத் ஒன்றியத்தில் 15 குடியரசுகள். அந்த 15 குடியரசுகளில் மிகப்பெரியது ரஷ்யா.
அன்றைய சோவியத் ஒன்றியத்தினுடைய மொத்த ஜனத்தொகை வந்து 250 மில்லியன். அதில் ருஷ்யர்களுடைய பங்களிப்பு வந்து 160 மில்லியன் வந்து. 1991 சோவியத் யூனியன் பிரிந்த பிறகு ருஷ்யா தான் வந்து மிகப்பெரிய நாடாக தங்கியிருந்தது. சோவியத் யூனியனுடைய அனைத்து பாரம்பரியத்தையும் பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்ஸையும் ருஷ்யா எடுத்துக்கிட்டு நிலைநிறுத்தி வருது வந்து. இந்த இதை பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி சொல்கிறது கஷ்டம், வரலாறு தான் வந்து முடிவு பண்ணணும். 1991-92 சோவியத் யூனியன் பிரிந்தது அல்லது சிதறியது நல்லதா கெட்டதா, அதனால் உலகத்துக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து மிக நமக்கு தெரியக்கூடிய நியரஸ்ட் ஃப்யூச்சரில் சரித்திர வல்லுநர்கள் எல்லாம் வந்து விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் வந்து. ஸோ அந்த மாதிரி சோவியத் யூனியன் பிரிந்த பிறகு 1991 கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் ருஷ்யா ஒரு கடினமான காலகட்டத்தை சந்தித்தது வந்து. ஏன்னா ஒன்றா இருந்த நாடு பிரிஞ்சு போயிடுத்து. பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, தார்மீக ரீதியாக, கலாச்சார ரீதியாக வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2000க்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய ருஷ்ய அதிபர் பூட்டின் ஜனாதிபதியான பிறகு வந்து தன்னுடைய இழந்த கௌரவத்தை, கம்பீரத்தை, வலுவை வந்து மிக மெதுவாக பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்து நிச்சயமாக எல்லாராலும் சொல்ல முடியும் வந்து அது ஒரு அமெரிக்காவுக்கு அதே அளவுக்கு நிகரானதாக இல்லாதாலும் ஒரு மிகப்பெரிய வல்லரசு என்பதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக சார். ஏன்னா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு, அதோட சிறப்பு அப்படின்னும் போது நிறைய விமர்சனங்கள் அதில் இருந்தாலும் ஒரு 10 ஆண்டுகளில் வந்து ஓரளவுக்கு அதை மறுபடியும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அங்கே இருக்கிற வாழ்க்கை முறை பொதுவாக எப்படி இருக்கும் சார்? நம்மளுக்கு வந்து சீதோஷ்ணம், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இந்தியர்களுக்கு வந்து அது உகந்தது இல்லைன்ற ஒரு முறையை நம்ம கேள்விப்படுறோம். பொதுவாக அங்கே எப்படி இருக்குது? ருஷ்யான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ருஷ்யா இருந்தப்பவே வந்து சோவியத் யூனியன் இருந்தப்பவே ருஷ்யா வந்து உலகத்தினுடைய பரப்பளவில் 1/6, உலகத்தினுடைய மொத்த பரப்பளவில் 1/6 வந்து ரஷ்யாவில் வந்து டைம் ஜோன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல வந்து அங்கே வந்து ருஷ்யாவில் வந்து 9 டைம் ஜோன்ஸு. விளாடிவஸ்டோக்லேருந்து வந்து கலினின்கிராத் வரைக்கும் கிட்டத்தட்ட 6000-7000 கிலோமீட்டர் வந்து. விளாடிவஸ்டோக்கில் காலம்பரை 8 மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்து 9 மணி நேரம் நீங்கள் பயணம் செஞ்ச பிறகு மாஸ்கோ வந்தீங்கன்னா அங்கேயும் 8 மணி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான நாடு வந்து. அந்த நாட்டில் வந்து இயற்கை வளங்கள் வந்து எல்லாம் இருக்குது வந்து. அந்த நாட்டில் வந்து ஆயில் இருக்குது, கேஸ் இருக்குது, அத்தனை விதமான ப்ரிஷியஸ் மெட்டல்ஸும் இருக்குது வந்து. காடுகள் அதிகம், நிலப்பரப்பு அதிகம் வந்து, தண்ணீர் பரப்பு அதிகம். அதனால் எல்லாமே அந்த நாட்டில் இருக்குது வந்து. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சீதோஷ் நிலை வந்து கொஞ்சம் கடினமானது வந்து. கிட்டத்தட்ட மிக பெரும்பான்மையான பகுதியில் வந்து 8 அல்லது 9 மாதம் வந்து பனி, வெண்பனி, பனி. டெம்பரேச்சர் வந்து 0க்கு கீழே கூட போகும் வந்து. சில இடங்களில் -50 வரைக்கும் போகும் வந்து. அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் வாழ்க்கை வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சல. அங்கே சொல்லுவாங்க டெம்பரேச்சர் வந்து அவங்க மேலே எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ட்ரெஸ்ஸை மேலே போட்டுக்கணுங்கிறது மட்டும்தான் வந்து. சாதாரண வாழ்க்கை எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது வந்து. ஸ்கூல்கள் நடக்கும் வந்து, கடைகள் திறந்துருக்கும், யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும், ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும், மக்கள் வேலைக்கு போவாங்க, எல்லாம் நடக்கும் வந்து. ட்ரெஸ் பண்ணிக்கிறது மட்டும் கூட போட்டுக்கணும் அந்த மாதிரி. பொதுவாக ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாடுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் இதை பற்றின ஒரு புரிதல் எல்லாருக்குமே தேவை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்தது, அது எப்படி செயல்பட்டு இருந்துச்சு? நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அந்தந்த நாடுகளுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் உண்டு வந்து. வெளிநாடுகள்லேருந்து போய் அந்த நாட்டில் இருக்கும்போது வந்து சாதாரணமாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மதித்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது தான் வந்து. அதை விமர்சனிப்பது கூட வந்து தவறு. ஏன்னா உங்களுக்கு ஒப்புதல் இல்லைன்னா அங்கே போகாதீங்க. அங்கே போய் வந்து நீங்கள் அந்த நாட்டினுடைய சட்டத்தை திருத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம் கிடையாது வந்து. நீங்கள் வந்து பிழைப்பதற்காக போகின்றீர்கள், வேலை வாய்ப்புக்காக போகிறீர்கள், அல்லது படிப்பதற்காக போகின்றீர்கள் வந்து.
அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்கள் வந்து மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு சரிநிகரானதாக இல்லாமல் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம் வந்து. ஆனால் வாழ்க்கை நடந்துட்டுருக்கு வந்து. ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, சோவியத் யூனியனை பற்றியும் ருஷ்யாவை பற்றியும் வந்து பரவலாக மக்கள் மத்தியில் மேலைய நாடுகளுடைய பிரச்சாரத்தின் காரணமாக வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் நிலவுகிறது வந்து. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, எல்லா இடத்துலையும் கரடி சுற்றிட்டு இருக்கோம், மாஃபியோஸ் எல்லா இடத்துலையும் துப்பாக்கி வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான், குண்டாஸ் வந்து மிரட்டுவாங்க, நீ பேச்சு சுதந்திரமே கிடையாது, ஏதாவது சொன்னால் உனக்கு தூக்கி போட்டுருவாங்க. அது வந்து அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது வந்து நான் 43 வருஷமாக அங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்குங்கிற முறையில் வந்து நிச்சயமாக சொல்ல முடியும் வந்து. இந்த 43 வருஷமாக வந்து நான் பார்க்குறது வந்து நிறைய பேர் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அயல் நாடுகளிலிருந்து. அமெரிக்காவிலேருந்து வராங்க, கனடாலேருந்து வராங்க, ஆஸ்திரேலியாலேருந்து வராங்க, இந்தியாவிலேருந்து வராங்க, தமிழர்கள் நிறைய பேர் வராங்க. எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை நான் சந்திச்சிருக்கேன். ஒருத்தர் கூட அங்கே வந்துட்டு போன பிறகு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஏன் வெளிநாடுகளில் இந்த மாதிரி பரப்புறாங்கன்னு எங்களுக்கு தெரியல வந்து. மக்கள் இன்னும் நிறைய இங்கே வரணும், இதை பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து இது வந்து. அதனால் அந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ஐரோப்பிய நாட்டை போன்ற சாதாரணமான ஐரோப்பிய நாடு, அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கலாம். இங்கிலாந்திலேயோ அல்லது பிரான்ஸ்லேயோ அந்த சில சட்டத்திட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம். அது அந்தந்த நாட்டினுடைய விஷயத்தை பொறுத்தது வந்து. ஆனால் மக்களுக்கு வந்து முழு சுதந்திரம் இருக்கிறது. மக்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஒரு சுற்றுலா பயணியாக வந்து ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நான் வந்து ரொம்ப தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ரஷ்யாவுக்கு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் தொலைக்காட்சியில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து 43 ஆண்டுகளாக ரஷ்யாலே இருக்கீங்க அப்படின்போது, நீங்கள் ஒரு படிப்புக்காக அயல்நாடுக்கு போனீங்க, அங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்போது, ஒரு ஆய்வு மாணவராக நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. உங்களுடைய ஆய்வு அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சு? அந்த நாட்டை பற்றி கேள்வி கேட்கும்போது நான் பல பேருக்கு சொல்ல வந்து, நம்ம சரித்திரத்தில் சொல்கிறோம்லேருந்து கிமு கிபி அப்படின்னு, அதே மாதிரி வந்து சோவியத் யூனியனில் இருந்தப்போ எப்படி இருந்தது, சோவியத் யூனியனுக்கு பின்னாடி எப்படி இருந்தது தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய வித்தியாசங்கள் தப்பான வித்தியாசங்கள் இருக்குது. நான் படிப்பதற்காக போனேன்னு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிஹெச்டி பண்ணேன். என்னுடைய தனிப்பட்ட குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது, ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ முதல்ல வந்து நான் வந்து மொழிபெயர்ப்பாளராக இருந்தேன். முன்னேற்ற பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோவியத் யூனியனில் ஒரு இது இருந்தது வந்து. அவங்க வந்து ருஷ்யாவிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்து நூல்களை மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள் வந்து. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 நூல்களை ருஷ்ய மொழியிலிருந்து நேரடியாக தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். அரசியல், பொருளாதாரம், கலை, இலக்கியம், குழந்தைகள் நூல் எல்லாத்துலேயும் சேர்ந்து வந்து 1990-91 வரைக்கும் சோவியத் யூனியன் இருந்த வரைக்கும் அது இருந்தது. சோவியத் யூனியன் பிரிந்த பிறகு வந்து வர்த்தகத்துறைக்கு வந்து ஒரு இந்திய வர்த்தக கம்பெனியுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போது பணி நிமித்தமாக அங்கே போனாலும் நீங்கள் வந்து மாஸ்கோ தமிழ்ச்சங்கத்தோட தலைவராக இருக்கீங்க. மொழி மீது உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் பற்று, ஒரு மொழியாளராக நீங்கள் முதலே சொல்லியிருக்கீங்க, மொழிபெயர்ப்பில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னு. தமிழர்கள் அங்கே எப்படி இருக்காங்க, ஒரு சங்கம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது, அதோட பொறுப்புலையும் நீங்கள் இருக்கிறதுனால அங்கே வெளிநாடு வாழ் தமிழர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அமெரிக்கா அல்லது துபாய் அல்லது இங்கிலாந்து அல்லது பிரான்ஸ் போல் அங்கே வந்து இந்தியர்களும் குறைவு, தமிழர்கள் இன்னமும் குறைவு வந்து. என்னுடைய கணக்குப்படி இன்றைக்கு வந்து ருஷ்யாவில் வந்து கிட்டத்தட்ட 30,000 இந்தியர்கள் இருப்பாங்க. 30,000 அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும் வந்து துபாயில் வந்து குறைஞ்சபட்சம் 1 மில்லியன் தமிழர், 2 மில்லியன் இந்தியர்கள், அதில் 1 மில்லியன் தமிழர்கள் வந்து. அமெரிக்காலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்கன்னு தெரியும் வந்து. ஆனால் ருஷ்யாவில் அப்படி இல்லை வந்து. மிக பெரும்பான்மையானவர் மாஸ்கோவில் மட்டும்தான் இருக்காங்க வந்து. இந்த 30,000 இந்தியர்களில் வந்து தமிழர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 1000 பேர் கூட இருக்க முடியாது வந்து, அதுக்கும் குறைவு தான் வந்து. அதுலேயும் வந்து மிக பெரும்பான்மையானவர்கள் வந்து மாணவர்கள். தமிழ் குடும்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்கோவில் வந்து ஒரு 60-70 குடும்பங்கள், அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது வந்து. எங்களுடைய கலாச்சார அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, எங்களுக்கு வந்து இந்தியன் பிஸ்னஸ் அலியான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்த்தக சம்மேளனம் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் வந்து. அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தானி சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இந்தியர்களையும் இணைத்து வைத்திருக்கிறோம். இந்த தமிழ் சங்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து கடந்த 10-20 ஆண்டுகள் வந்து பல முறை வந்தது. ஆனால் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்ததுனால அதை வந்து சரியாக உருப்படுத்த முடியாமல் இருந்தது.
போன வருடம் தான் வந்து நாங்கள் 60 குடும்பமும் ஒன்று சேர்ந்து நமக்குன்னு ஒரு தமிழ்ச்சங்கம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ருஷ்ய தமிழ்ச்சங்கம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை வைத்து ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கணும். ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸ், ஒரு வருடம் கூட இன்னும் ஆகலை. வந்து எங்களுக்குன்னு ஒரு கட்டுத்திட்டங்கள் கூட இன்னும் இல்லை. வந்து முதலாண்டு தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் எங்களால் என்ற நன்கொடையை போட்டு நாங்களாக சேர்ந்து ஒரு விழா நடத்தணும், அவ்வளோதான். வந்து சமீபத்தில் வந்து இந்த தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த சில தனிப்பட்ட நபர்களுடைய முயற்சினால் பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தினுடைய கச்சேரியை வந்து கிரெம்லின் மாளிகையில் நடத்தணும். வந்து அவர் வந்து கலை வாழ்க்கைக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகிறது. உலகம் பூரா சுற்றிட்டு வராராம். வந்து ருஷ்யாவுக்கு மட்டும்தான் அவர் வந்ததே இல்லையா. வந்து ஆனால் அந்த வேண்டுகோளே அவருடைய சார்பிலேருந்து வந்தது. எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த 2-3 பேர் வந்து அதை முன்முயற்சி எடுத்து நிதி உதவியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வந்து அது வந்து நடத்தணும். வந்து ஸோ நாங்கள் இருக்கிறது ரொம்ப குறைவான ஆட்கள், வந்து 60 குடும்பங்கள். வந்து எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை. அங்கே வந்து தமிழ் சோவியத் யூனியன் காலத்திலேருந்தே வந்து தமிழை கற்றுக்கிறதுக்குன்னு வந்து ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, இப்போது இருக்குது. வந்து இன்றைக்கி வந்து ப்ரொஃபஸர் துபியான்ஸ்கி அதை வந்து செஞ்சிட்ருக்காரு. ஒரு 5-10 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்க தமிழை படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. வந்து ஆனால் தமிழ் ஆர்வத்தோடு படிக்கிறாங்க. வந்து மீதி தமிழர்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் இது பண்ணி ஒன்றி போயிருக்கு. இந்த விழா காலங்கள் பொதுவாக எப்படி இருக்கும்? விழா காலங்களில் வந்து ஏதாவது ஒரு மாஸ்கோவில் வந்து ஒரு 5-6 இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. வந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாதாரணமாக கூடி ஒரு சின்ன கலை நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு பேச்சு, அரட்டை, அந்த மாதிரி இது பண்ணுவோம். வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து ஒரு நிச்சயமாக வந்து தமிழ் ஆர்வம் நிறைய இருக்குது. அதிலும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சொன்ன உங்களுக்கு கணக்கு 30,000 பேர், அதில் வந்து அதிகபட்சம் 1000 பேர் தான் இருப்பாங்க. நான் வந்து ஸோ எல்லாமே வந்து பெரும்பாலும் ஹிந்தி மொழியில் அல்லது வேறு ஏதாவது மொழியில் நடத்தும் போது நமக்கு வந்து ஒரு நம்ம மொழியை பற்றி ஒரு ஏக்கம் இருக்கும். அது நம்ம மொழியில் நம்ம ஏன் பேச முடியாது, பண்ண முடியாது, பாட முடியாது, கேட்க முடியாது அப்படிங்கிறது. அதனால் எங்களுடைய லோக்கல் டேலண்ட்ஸை வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கலை நிகழ்ச்சிகளை இது பண்ணுறோம். சின்ன விருந்தோம்பல் கூடி இது பண்ணுறது பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. பொதுவாக கல்வி அப்படின்னு வரும்போது இப்போ வெளிநாடுகளில் போய் படிக்கிறது வந்து நிறைய அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்திய மாணவர்கள் அதிகப்படியாக வெளிநாடுகளில் போய் உயர்கல்விக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான துறைகளுக்கெல்லாம் அதிகமாக வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் மற்ற நாட்டிலேருந்தும் வராங்க? முதல் இடத்துல மருத்துவம். அன்னை சோவியத் யூனியன்லேருந்து இன்னி வரைக்கும் வந்து அதிகபட்சமாக வந்து அயல்நாட்டு மாணவர்கள், இந்திய மாணவர்கள், தென்கிழக்காசிய மாணவர்கள் விரும்பி வந்து படிக்கக்கூடியது வந்து மருத்துவம். அடுத்தது வந்து பொறியியல். இதுதான் வந்து 2. வந்து மற்றபடி மற்ற எல்லா துறைகளிலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து இது பண்ணிட்டு போவாங்க. இப்போ வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் ஒரு சில நாடுகளில் இப்போ இந்த ஆஸ்திரேலியா, கனடா அதிலெல்லாம் வந்து மைக்ரண்ட்ஸாக போகிறவங்கள நம்ம பார்க்குறோம். இல்லை வேலை நிமித்தமாக நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெளிநாடுக்கு போகிறத பார்க்குறோம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னும் போது எந்த துறையை சார்ந்த தொழில் ரீதியாக அதிகப்படியான தமிழர்கள், இந்தியர்கள் இங்கேருந்து ரஷ்யா வராங்க? ஏதாவது ஒரு தனிப்பட்ட துறையை வந்து என்னால் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, வந்து அவங்க வந்து கம்பெனிகள் சார்பாக அங்கே வர ஒன்று வந்து வர்த்தகத்துறையினர் திருப்பூர்லேருந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய இந்த டெக்ஸ்டைலை இது பண்ணிகிட்ருப்பாங்க. வந்து இல்லை வேறு ஏதாவது என்ஜினியரிங் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மற்ற பகுதி தமிழ்நாட்டிலேருந்து வந்து இது பண்ணுவாங்க இருக்கு. வந்து ஆனால் ப்ரொஃபஷனல் லெவல்லேருந்து பார்க்கும்போது வந்து ஐடி வந்து கிட்டத்தட்ட முதல் இடத்துல இருக்கு. வந்து அடுத்தபடியாக வந்து மற்ற அங்கே அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மொழி. அவங்க வந்து பெரும்பாலானவருக்கு வந்து ருஷ்ய மொழியை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது. அதனால் இங்கேருந்து போகும்போது வந்து இந்த மொழி தடை வர்றதுனால வந்து எல்லாரும் வந்து அங்கே போய் வந்து ஏதாவது செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். வந்து அதுதான் வந்து ஒரு உண்மையான தடை. வந்து ஆனால் ஒரு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் வாய்ப்பு வந்தால் வந்து இளைஞர்கள் வந்து இதெல்லாம் ஈஸியாக மீறி வந்துடுவாங்க. இது ஒரு பெரிய தடையே இல்லை. வந்து மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டிலேயே வந்து இது நாள் வரைக்கும் சில கட்டுத்திட்டங்கள் இருந்தது. வந்து அயல் நாடுகள்லேருந்து வரவர்கள் வந்து இவ்வளோ பேர் தான் வரலாம், இதுக்கு மேலே வரக்கூடாது, நம்ம ஊர்லேயே வந்து எல்லாம் இருக்காங்க. வந்து அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. வந்து வெளிநாடுகளிலிருந்து நிபுணர்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க, வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. மருத்துவத்துறை, மருந்து விற்பனை துறை நல்லா முன்னேறிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 43 ஆண்டு காலம் ரஷ்யாவிலேயே இருந்திருக்கீங்க.
படிப்புக்காக போயிட்டு அங்கேயே உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டீங்க பணியில் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சதுன்னு சொல்லுவீங்க? என்னுடைய வாழ்க்கை அங்கே ருஷ்யாவில் சோவியத் யூனியத்தில் ஆரம்பித்தது வந்து மாணவ பருவத்திலேருந்து ஆரம்பித்தது வந்து நான் படித்து கொண்டிருந்த நேரத்திலே வந்து சென்னையைச் சேர்ந்த ஒரு பெண்ணையை வந்து சந்திக்க நேரிட்டது. எங்களுடைய திருமணம் காதல் திருமணம். எங்களுக்கு வந்து 2 மகன்கள். எங்களுடைய வாழ்க்கையை வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு குடும்பம் வந்து அந்த ஊரினுடைய கலாச்சாரத்தோட மக்களோட எப்படி பிணைஞ்சு ஒன்றியதுங்கிறதுக்கு நல்ல உதாரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய 2 மகன்களும் வந்து அங்கே இருந்த இந்திய கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் படித்தார்கள் வந்து. படிச்சுட்டு 2 பேரும் வந்து மாஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி பட்டம் வாங்கினார்கள் வந்து. ஒருத்தன் வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில், இன்னொருத்தன் வந்து பயாலஜியில் வந்து. 2 பேரும் அங்கேயே பிறந்து வளர்ந்ததால் அயல்நாட்டு இந்திய பெண்களோ தமிழ் பெண்களோ குறைவு வந்து ரஷ்ய பெண்கள் தான் அதிகம். அதனால் 2 பேருமே ரஷ்ய பெண்களை பார்த்து காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும் வந்து. ஸோ வந்து இது தமிழ் ரஷ்ய குடும்பம், 2வது ஜெனரேஷன் ஏற்கனவே வந்து தமிழ் ரஷ்ய குடும்பம். அதற்கு பிறகு 2 பேரும் வந்து மேல் படிப்புக்காக இங்கிலாந்து போனாங்க வந்து. 2 பேரும் வந்து அவங்களுடைய துறையில் பிஹெச்டி பண்ணாங்க. பிஹெச்டி பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 பேரும் இங்கிலாந்து வாழ்க்கிறாங்க. ஸோ என்னுடைய பேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரூட் தமிழ்நாட்டிலேருந்து வந்து நான் அங்கே கிட்டத்தட்ட எங்களுடைய கான்ஷியஸ் லைஃப் பூரா வந்து சோவியத் யூனியன்லேயும் ரஷ்யாவிலையும் வந்து. என்னுடைய அடுத்த தலைமுறை வந்து ருஷ்ய பெண்களை மணந்து கொண்டு வந்து அவங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு பேர குழந்தைகள் எங்களுக்கு இருக்கிறாங்க வந்து. வாழக்கூடிய இடம் வந்து இங்கிலாந்து. குளோபல் உலகம் வந்து ஒன்றாயிட்டு வருது. கண்டிப்பாக சார். ஒரு இடம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அமைதியை கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக கூட எடுத்துக்கலாம். தமிழ் சங்கத்தோட தலைவராக நீங்கள் இருக்கீங்கன்ற முறையில் இந்த சங்கம் அப்படிங்கிறது இப்போ தான் புதுசாக உருவானதுன்னு சொல்லியிருக்கீங்க, 1 வருஷம் ஆனதுன்னு. இன்னும் இதன் மூலமாக என்ன மாதிரியான செயல்பாடுகள் பண்ணலான்னு இருக்கு? நாங்கள் வந்து தமிழ் மொழியை வந்து ருஷ்யாவில் எந்த அளவுக்கு வந்து வளர்க்க முடியுமோ அதை வளர்க்குறது ஒன்று வந்து. 2வது வந்து என்ன மாதிரி எங்களை மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய பற்றுதல், ஒரு ஆர்வம், ஒரு இதை வந்து வளர்க்கணுங்கிறது. எனக்கு தெரியும் வந்து இன்றைக்கி சென்னையில் படிக்கக்கூடிய சில குழந்தைங்களுக்கே தமிழ் படிக்க எழுத தெரியாது. ஆனாலும் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய சில குழந்தைங்களுக்கு அதை தெரியணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து 2. 3வது வந்து வர்த்தகத்துறையாக வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து யாருக்கு எந்த விதமான உதவி வேணும்னாலும் வந்து செய்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து ஒரு மூடி மறைந்த நாடுங்கிற எண்ணம் தான் இது நாள் வரைக்கும் இருந்தது. அது இல்லை, அது தப்பு. அது வந்து திறந்த நாடு. தயவுசெய்து வாங்க, சுற்றுலா பயணியாக வாங்க, அந்த நாட்டை பாருங்கள். உங்களுக்கு வர்த்தகம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் எந்த விதத்துலலாம் ஒத்துழைக்க முடியுமோ அந்த விதத்தெல்லாம் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். 3வதாக வந்து இங்கிருந்து வரக்கூடிய கலை இலக்கிய பெருமக்களை வந்து வரவழைத்து அவங்களுக்கு வந்து தமிழ் ரஷ்யர்கள் எப்படி தமிழை படிச்சுட்ருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதத்துலலாம் உதவி பண்ண முடியுமோ அதை வந்து உதவி பண்ணுங்கிறது எங்களுடைய 3வது. இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பண்ணலாம் வந்து. எங்களுக்கு அந்த விதமான ஒரு சில சிந்தனைகள் இருக்குது. மொழிபெயர்ப்பு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சோவியத் காலத்தில் வந்து நிறைய ருஷ்ய மொழி நூல்கள் வந்து தமிழ் மொழிக்கு நேரடியாக மொழியாக்கம் செய்யப்பட்டது. சில நூல்கள் வந்து ஆங்கிலம் மூலமும், ஏன்னா அந்த காலத்தில் வந்து ருஷ்ய மொழியிலேருந்து தமிழ் மொழிக்கு வந்து நேரடியாக மொழிபெயர்ப்பக்கூடியவர்கள் வந்து ரொம்ப குறைவு. நான் இன்னும் ஒருத்தரோ 2 பேரோ அவ்வளோதான் வந்து, வேறு யாருமே இல்லை வந்து. அதனால் பட் நல்ல தமிழும் ஆங்கிலமும் நல்ல தெரிந்த நிபுணர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லா ருஷ்ய நூல்களுமே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்க வந்து ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பாங்க. மொழிபெயர்ப்பு என்பதே வந்து ஒரு சங்கடமான விஷயம் வந்து. ஏன்னா மூலத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து மொழியாக்கத்தில் கொண்டு வர முடியுது. இதில் நடுவில் இன்னொரு மொழி வேறு வந்ததுன்னு வச்சுங்க வந்து அதில் தப்புகள் வரதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் இப்போ வந்து முற்றிலுமாக நின்று போய்விட்டது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ருஷ்ய மொழியிலிருந்து நேரடியாகவோ அல்லது ஆங்கிலம் மூலமாகவோ தமிழுக்கு மொழிபெயர்ப்பக்கூடிய நூல்கள் வந்து ரொம்ப குறைஞ்சி படுத்துது. அந்த பணியை வந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். அதில் வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இலக்கியம். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், தால்ஸ்தாய், கார்கி, தஸ்தயேவ்ஸ்கி, இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய பல நூல்கள் வந்து தமிழில் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் பண்ணலை. அதனால் அந்த பூஷ்கின் கவிதைகள் வந்து அதெல்லாத்தையும் வந்து ருஷ்ய மொழியிலேருந்து தமிழுக்கு மொழியாக்கம் செய்கிறதுக்கு
அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து சும்மா நினச்ச நேரத்தில் வந்து எடுத்து செஞ்சுட்டு போக முடியாது வந்து. அதை ஒழுங்காக ஒரு 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 ஆர்கனைஸ்டாக அதை பண்ணுறதுக்கு வந்து 2 நாடுகளுடைய மொழிபெயர்ப்பாளர்கள், நிபுணர்கள், பேராசிரியர்களை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு ஆசை வந்து. அப்புறம் பேராசிரியர் துபியான்ஸ்கி பற்றி சொன்ன நான் வந்து அவர் வந்து திருவள்ளுவர் மேலே வந்து மிகப்பெரிய பற்றுதல் கொண்டவர் வந்து. அதனால் அந்த திருக்குறளை வந்து முயன்ற வரைக்கும் வந்து அவர் ருஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காரு. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மொழியிலிருந்து ருஷ்ய மொழிக்கு மொழியாக்கம் செய்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வந்து. அகெயின் இலக்கியத்திலேருந்து ஆரம்பித்து இலக்கியம், கிராமர், நம்மளுடைய இதிகாசங்கள் அதெல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து முயற்சி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து நிறையா பண்ண முடியும். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு துறை பதிப்பகத்துறையில் வந்து நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்து. கண்டிப்பாக சார். ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு வரும்போது தான் அந்த கலாச்சார பரிமாற்றம் நடக்கிறதுக்கான அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரஷ்ய நாடு அப்படின்றதே ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் போது தமிழ் மொழியில் இருக்கிற பல நூல்கள் அதில் மொழிபெயர்க்கப்பட்டால் இன்னும் பல தரப்பட்ட மக்களுக்கு இது போய் சேரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு வெளிநாடு வாழ் தமிழரா, இந்தியரா, ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு, அதோட அமைப்பு எப்படி, அதோட சட்டத்திட்டங்கள் என்ன, அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, மாஸ்கோ தமிழ்ச்சங்கத்தோட தலைவர் அப்படிங்கிற முறையில் தமிழ்ச்சங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, வெளிநாடுன்னு போகிறோம் அப்படின்னும் போது இந்த நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எதிலெல்லாம் இருக்குது, அதன் மூலமாக அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை எவ்வளோ தூரம் இயல்பான முறையில் இருக்குது இப்படின்னு பல கருத்துக்களை எங்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. தமிழுக்குண்டான பல பெருமைகள் இருக்கின்றன. அவற்றில் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல தகவல்களை நம்மிடையே அழகிய தமிழில் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். துரத்தும் நிழல்கள் என்று அண்மையில் ஒரு சிறுகதை தொகுதி நூல் வெளிவந்திருக்கிறது. விருதுநகருக்கு அருகிலே இருக்கிற ஒரு ஊரில் பிறந்த எழுத்தாளர் சுப்புராஜ் அந்த நூலில் இருக்கிற கதைகளை எழுதியிருக்கிறார். 20 சிறுகதைகள் அந்த நூலில் இருக்கின்றன. சென்னையில் இருக்கிற காவ்யா பதிப்பகம் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. பல கதைகள் முற்போக்கு சிந்தனை கொண்டதாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கமாக நின்று பேசுகிற கதைகளாக, அறிவார்ந்த கதைகளாக அமைந்திருக்கின்றன. அதிலே ஒரு கதை இவர்களும் சுவர்களும் என்பது. அந்த தலைப்பே வித்தியாசமாக இருக்கிறது. இவர்களும் சுவர்களும். எந்த சுவர்? சாதாரணமாக நம்முடைய வீடுகளில், கட்டிடங்களில், அலுவலகங்களில் இருக்கிற சுவரில்லை. உத்தப்புறம் என்கிற ஊரில் மேல்ஜாதி என்று கருதப்படுகிறவர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையில் கட்டப்பட்ட அந்த சுவர் தான் உத்தப்புறம் சுவர். இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் அங்கே போக மாட்டார்கள், அங்கே இருக்கிறவர்கள் இங்கே வர முடியாது. அப்படி ஒரு சுவர் எழுப்பப்பட்டு அந்த சுவர் இடையில் ஒரு அரைகுறையாகவாவது இடிக்கப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது சில ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எல்லோரும் அறிவோம். ஆனாலும் அந்த சுவர் உடைக்கப்பட்டதே தவிர ஒவ்வொருவரின் நெஞ்சிலும் இருக்கிற சாதி உணர்வு உடைக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் விடை. அதைத்தான் இந்த சிறுகதை சொல்லுகிறது. அந்த சிறுகதையின் தொடக்கமே இப்படி அந்த கதையின் நாயகன் எழுதுகிற ஒரு கவிதையிலிருந்து தொடங்குகிறது. எத்தனை உத்தப்புறச் சுவர்களை உடைத்தாலும் இன்னமும் ஒவ்வொருவர் நெஞ்சிலும் எழுந்துதான் நிற்கிறது அந்த சாதிய சுவர் என்று அந்த கவிதையோடு அந்த சிறுகதை தொடங்குகிறது. அந்த கவிதையை எழுதிய இளமாறன் ஒரு சின்ன அலுவலகத்தினுடைய நிர்வாக அதிகாரி. அந்த கவிதையை தனக்குத்தானே படித்து கொண்டு விட்டு, சரி இந்த கவிதையை யாரிடத்திலாவது சொல்லலாம், எப்படி இருக்கிறது என்று கேட்கலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆவுடையப்பன் தேநீரோடு உள்ளே வருகிறான். ஆவுடையப்பனுக்கு கவிதையெல்லாம் தெரியாது. இளமாறனினுடைய சொந்த ஊரைச் சேர்ந்த பையன். 8ஆம் வகுப்பு வரை தான் படித்தான். ஆனால் அதற்கு பிறகு வேலைக்கும் போகாமல் உள்ளூரில் சில வம்பு வழக்குகளை வளர்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய தந்தை சங்கரபாண்டியன் சொன்னபோது இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கலாம், தன்னோடு அழைத்து போய்விடலாம் என்று இளமாறனுக்கு தோன்றிற்று. வெறுமனே அவனை அழைத்து கொண்டு வருவதில்லை. ஏற்கனவே இவன் பணியாற்றுகிற இடத்தில் ஒரு வேலை காலியாக இருந்தது. ஆனால் அந்த வேலைக்கு யாரையும் ஆளை நிரப்ப முடியவில்லை. என்ன காரணம் என்று கேட்டால்
அது ஒரு சின்ன அலுவலகம், 15-20 பேர் தான் வேலை செய்கிறார்கள். சென்னையினுடைய எல்லையை தாண்டி அடுத்த ஊருக்கு மாமல்லபுரத்துக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு அலுவலக கட்டிடம். எனவே அவ்வளவு தொலைவாக யாரும் வேலைக்கு வருவதற்கும் தயாராக இல்லை. அப்படி வேலைக்கு வந்தாலும் அந்த வேலை என்ன என்றால் ஆலினால் ஆல்ரவுண்ட் ஒர்க் என்று சொல்வார்களே ஆங்கிலத்திலே, அதுபோல எல்லா வேலைகளும் பார்க்க வேண்டும். எடுபடியாக இருக்க வேண்டும், அலுவலகத்தை கூட்டி துடைக்க வேண்டும், தேநீர் போட்டு எல்லோருக்கும் இடைவேளையில் கொடுக்க வேண்டும், யாருக்காவது மதிய உணவு வேண்டுமென்றால் ஓடி போய் வாங்கி வர வேண்டும். இவை எல்லாவற்றையும் கூட செய்து விடுவதற்கு ஆட்கள் வந்தார்கள். ஆனால் அத்தோடு சேர்த்து இன்னொரு வேலையையும் இளமாறன் சொன்னபோது வந்தவர்கள் வேண்டாம் என்று விலகி போய்விட்டார்கள். அந்த வேலை வேறு எதுவும் இல்லை. இப்படி இந்த அலுவலகத்தை கூட்டி துடைக்கிற போதே கழிப்பறைகளையும் அந்த அந்த அமிலங்களை ஊற்றி துடைத்து சுத்தப்படுத்தி விட வேண்டும் என்று சொன்னவுடனே இந்த வேலை எங்களுக்கு வேண்டாம் என்று எல்லோரும் போய்விட்டார்கள். சரி, தனியாக அதற்கு ஒரு ஆளை போட்டு விடலாம் என்றால் சென்னையை விட்டு விலகி இருக்கிற அந்த அலுவலகத்திற்கு ஒருவரை வர வைப்பதற்கு அதற்கான முகவாண்மைகள் ஏஜென்சிஸ் இருக்கிறார்கள். அவர்களை தொடர்பு கொண்ட போது அவர்கள் சொன்ன ஊதியம் மிக கூடுதலாக இருந்தது. எனவே எல்லாவற்றுக்குமாக சேர்த்து ஒரு பையன் கிடைத்தால் குற்றமில்லை என்கிற நினைப்பு இளமாறனுக்குள் இருந்தது. அந்த நினைப்பு சங்கரபாண்டியன் சொல்லி முடித்த போது இந்த பையன் அதற்கு பொருத்தம் என்று தோன்றியது. ஏனென்றால் சங்கரபாண்டியன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். ஆனால் இளமாறனின் அப்பா ஒரு பெரியாரிய சிந்தனைகளில் வளர்ந்தவர் என்பதனாலே அப்படி சாதி வித்தியாசம் ஏதும் பார்க்காமல் சங்கரபாண்டியனோடு நெருக்கமாக பழகியவர். சங்கரபாண்டியன் இவர்கள் வீட்டில் ஒரு பண்ணையாளாக இருந்தவர்தான். ஆனாலும் அப்படியெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இளமாறனின் அப்பா ஒரு நண்பனிடம் பழகுவது போலத்தான் சங்கரபாண்டியனிடம் பழகியிருக்கிறார். அந்த நட்பின் அடிப்படையிலே தான் சங்கரபாண்டியன் இந்த பயலை எங்கேயாவது நீங்கள் கூட்டு போக முடியுமா தம்பி என்று கேட்க, எங்கேயாவது இல்லை, என்னோடு கூட்டு கொண்டு போய் விடுகிறேன், எனக்கும் ஒரு ஆள் தேவைப்படுகிறது என்று சொல்லி, பிறகு ஆவுடையப்பனிடத்திலும் வேலை இதுதான், நீ வெறும் தேநீர் போட்டு தருவதும் உணவு வாங்கி வருவதும் சுத்தப்படுத்துவதும் மட்டுமல்ல, கழிவறையையும் சுத்தப்படுத்தி விட வேண்டும். அவன் சொன்னான், இதில் என்ன இருக்கிறது, செய்து விடலாம், நான் வருகிறேன் என்றான். வந்ததற்கு பிறகு ஒரு முதல் 10 நாள் நன்றாகத்தான் போயிற்று. எல்லா வேலைகளையும் அவன் செய்தான். எல்லோருக்கும் அவனுடைய வேலை பிடித்திருந்தது. அதிலும் குறிப்பாக அவன் போடுகிற தேநீர் மிகச் சுவையாக இருந்தது. இந்த கதையின் தொடக்கம் முதல் காட்சியே அதுதான். தேநீரை குடித்து பார்த்து விட்டு இளமாறன் சொல்லுவான், அடடா அருமையாக தேநீர் போடுகிறாய், நீ உன்னுடைய தேநீருக்கு ஒரு விதத்திலே நான் அடிமையாகவே ஆகி போய்விட்டேன் என்று கூட சொல்லலாம், மிக நன்றாக இருக்கிறது என்று சொன்ன உடனே அவன் வருத்தத்தோடு சொல்லுகிறான், நீங்கள் தான் சொல்கிறீங்க, வேறு யாரும் நான் போடுற டீயை கையால் கூட தொடமாட்டேங்கிறாங்க, எல்லோரும் கீழே போய் அந்த எதிர இருக்கிற ஒரு கடை, அந்த கடை ரொம்ப கன்றாவியாக இருக்குது, அங்கே போய் டீ குடிச்சிட்டு வர்றாங்க, நான் போடுற டீயை யாரும் குடிக்கலை. இளமாறன் சொல்கிறான், சரி கவலைப்படாதே, அதுக்காக நீ வேலையை விட்டுட்டு ஊருக்கு போகணும்னு நினைக்காத, அது ஒரு சின்ன பிரச்சனை, அது சரியாகிவிடும், தீர்ந்துவிடும், நீ போ என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஆவுடையப்பனை அழைத்து இந்த கவிதை எப்படி இருக்கிறது பார் என்று படித்து காட்ட, ஆவுடையப்பனுக்கு அந்த கவிதை புரியவில்லை. நல்லா இருக்குது சார், கவிதையெல்லாம் எழுதுவீங்களா நீங்கள் என்று கேட்டுவிட்டு அவன் போகிறான். அன்றைக்கே அந்த பிரச்சனை வெடித்து விடுகிறது. அந்த நிறுவனத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் என்று சொல்லப்படுகிற துணைத் தலைவர் அங்கே வருகிறார். அப்போது அலுவலர்களை கூட்டி வைத்து கூட்டம் நடக்கிற போது அங்கே இருக்கிறவர்கள் எழுந்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தெரியாது, இவர் கொண்டு வந்து ஒருவரை வேலைக்கு சேர்த்தார். ஒரு நாள் திடீரென்று காலையில் நாங்கள் அதிகாலையில் இன்னொரு வேலையாக வந்தபோது இந்த ஆவுடையப்பன் கழிப்பறைகளையும் சுத்தம் செய்து கொண்டிருந்தான். கழிப்பறைகளை சுத்தம் செய்கிறவன் தேநீர் போட்டால் அது எப்படி சுகாதாரமாக இருக்கும்? எனவே நாங்கள் யாரும் அதனை தொடுவதில்லை, அப்படியே வீணாகத்தான் போகிறது, கீழே கொட்டுகிறார்கள், வேறு ஆளை மாற்றச் சொன்னால் இவர் அதிகாரி மாற்ற மறுக்கிறார் என்று அவர் மீது ஒரு புகார் மனுவை அவர்கள் தொடுக்கிறார்கள். அந்த உதவித் தலைவர், என்ன இது, ஏன் 2 வேலையும் ஒருவரை செய்ய சொல்லுகிறீர்கள் என்கிற போது இளமாறன் எல்லாவற்றையும் விளக்கி சொல்லுகிறான். ஆள் கிடைக்கவில்லை, அதற்காக தனியாக ஒருவரை அமர்த்த முடியவில்லை, அது ஒன்றும் கழிப்பறைகளை சுத்தம் செய்வதால் அப்படி கை சுத்தமாக அசுத்தமாக இருக்கும் என்கிற பொருள் இல்லை, கையில் எல்லாம் உரை மாட்டிக்கொண்டு அங்கே இருக்கிற அமிலத்தை ஊற்றி அங்கே இருக்கிற பிரஷை வைத்துத்தான் துடைக்கிறான், இது ஒரு சாதாரணமான விஷயம், இவர்கள் தேவையற்ற சுகாதாரம் பற்றி பேசுகிறார்கள், உள்ளூர இவர்கள் மனத்தில் அவன் சாதி பற்றிய கற்பனை ஓடுகிறது என்று கருதுகிறேன் என்று சொன்னவுடனே
எல்லாரும் குமுறி எழுந்து அது எப்படி நீங்கள் இல்லாத சாதி பிரச்சனை பற்றியெல்லாம் இங்கே பேசலாம் என்று கேட்கிறார்கள். அதற்கு பிறகு சரி, அந்த உதவி தலைவர் சொல்கிறார், இது விவகாரம் வேண்டாம், அவர்கள் சொல்லுவது சரிதான், ஒருவரை அந்த வேலைக்கும் இன்னொருவரை இந்த வேலைக்கும் போட்டு விடுங்கள் என்ற உடனே இளமாறன் சொன்னான், நல்லது, இனிமேல் அந்த கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு நான் வேறு தனியாக ஒரு ஆளை போட்டு விடுகிறேன். ஆவுடையப்பன் இனிமேல் தேநீர் கலந்து கொடுக்கிற வேலை, சுத்தம் செய்கிற வேலையை மட்டும், இந்த தரையை சுத்தம் செய்கிற வேலையை மட்டும் செய்யட்டும் என்று சொன்னவுடனே இவர்கள் எல்லோரும் வேண்டாம் வேண்டாம், ஆவுடையப்பன் கழிப்பறையை சுத்தம் செய்யட்டும், வேறு யாராவது ஒருவரை தேநீர் போட சொல்லுங்கள் என்ற போதுதான் இளமாறன் கேட்கிறான், என்ன காரணம்? 2 வேலையையும் ஒருவர் செய்தால் அது சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை என்று சொன்னீர்கள். அந்த வேலைக்கு வேறு ஆள் போடுகிறேன், இந்த வேலையை இவன் செய்யட்டும் என்றால் ஏன் இந்த வேலையை இவன் செய்யக்கூடாது என்கிறார்கள். அவன் போட்டு வருகிற தேநீரை எங்களால் குடிக்க முடியாது என்கிறார்கள். எனவே அதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, இப்போது புரிகிறதா? அந்த சாதியைச் சேர்ந்தவன் போடுகிற தேநீரை குடிக்க முடியாது என்கிற சாதி பேய் தான் இவர்கள் நெஞ்சுக்குள் தலைவிரித்து ஆடுகிறது என்று அந்த உண்மையை பட்டவர்த்தனமாக போட்டு உடைக்கிறான். கதையின் கடைசி வரி எப்படி முடிகிறது தெரியுமா? அடுத்த நாள் இளமாறனும் ஆவுடையப்பனும் அந்த நிறுவனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்று கதை முடிகிறது. அவன் சொன்னது சரிதான் என்று இவர்கள் மீது அந்த உதவி தலைவர் கோபம் கொள்ளவில்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆவுடையப்பனை மட்டுமல்ல இளமாறனையும் சேர்த்து வேலையை விட்டு விலக்கி விடுகிறார் என்று அந்த கதை முடிகிறது. நியாயம் செத்து போகிறது, இந்த மண்ணில் சாதிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இதைவிட ஒரு அழகான சிறுகதையாக சொல்ல முடியுமா என்று நம்மால் கூற முடியவில்லை. தற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான வேலைவாய்ப்புகளை பற்றியும் ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக போட்டித் தேர்வுகள், அதாவது ஒரு இளநிலை பட்டம் பயின்ற அல்லது முதுநிலை பட்டதாரி மாணவர்கள் என்ன மாதிரியான போட்டித் தேர்வுகள், முக்கியமாக அரசாங்கம் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன, அந்த பணிகளுக்கு யார் யாரெல்லாம் எந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் போட்டித் தேர்வுகள் நடத்துகிறாங்க, அந்த போட்டித் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்வது, அப்படி அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணுங்கிறது குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாம் கடந்த நிகழ்ச்சியின் வரைக்கும் நம்ம ஐஏஎஸ் தேர்வுகளில் இருக்கக்கூடிய 3 படிநிலைகள் பற்றி பேசினோம். இப்போது அது தவிர மத்திய பணியாளர் தேர்வாணையம், அதாவது யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய வேறு சில தேர்வுகளை குறித்தும் நாம் இதில் பார்க்கலாம். அந்த பார்த்து முடித்ததுக்கப்புறமா நம்ம தேர்வுகளை குறித்த நமக்கு ஒரு பார்வை, தெளிவான பார்வை கிடைச்ச பின்னாடி இந்த தேர்வுகளுக்கு தயாராகும் முறை குறித்தும் நம்ம பேசலாம். இப்போ இதில் ஐஏஎஸ் தேர்வுகள்னு விஷயம் பற்றி நாம் கடந்த சில நிகழ்ச்சிகளில் ஃபுல்லாக பேசினோம். அந்த ஐஏஎஸ் தேர்வுகள் கூடவே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தேர்வு ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதாவது இந்திய வனங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வனம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம், அந்த அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பணி தான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய பணி. அது இந்தியாவில் மொத்தம் மத்திய அரசாங்கத்தில் எப்படிப்பட்ட பணிகள் இருக்குதுன்னு சொன்னால், ஒன்று ஆல் இண்டியா சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம், அகில இந்திய பணிகள். இன்னொன்று சென்ட்ரல் குரூப் ஏ அண்ட் குரூப் பி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் குரூப் ஏ அண்ட் குரூப் பி சர்வீசஸ் போக ஸ்டேட் சர்வீசஸ்லேயே அதே மாதிரி இருக்குது. அது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் சர்வீசஸ் இருக்குது, அது ஸ்டேட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீழ்நிலை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஸ்டேட் சர்வீசஸ் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய தேர்வுகளில் குரூப் 1 தேர்வு உங்களுக்கு ரொம்ப பாப்புலர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரியான பணிகளெல்லாம் குரூப் 1 சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் 1A சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி குரூப் 2 சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்நாடு சபார்டினேட் சர்வீசஸ் கேட்டகரி 1 அப்படின்ற மாதிரி ஒரு சர்வீஸ், அதாவது செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இந்த ஜெயிலர் சர்வீசஸ், அந்த மாதிரி சில பணிகள் மாநில அரசாங்கங்களுக்கு கீழே இருக்குது. அதாவது மாநில அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகள் மாநில அரசாங்க பணிகள். மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பணிகளை அந்த பணிகள் மத்திய அரசு பணிகள்னு சொல்லுவோம், அதாவது சென்ட்ரல் சர்வீசஸ். ஸோ ஆல் இண்டியா சர்வீசஸ், சென்ட்ரல் சர்வீசஸ், ஸ்டேட் சர்வீசஸ் அப்படின்னு 3 வகையான பணிகள் இந்தியாவில் இருக்குது. இதில் ஆல் இண்டியா சர்வீசஸில் மொத்தம் 3 ஆல் இண்டியா சர்வீசஸ் இப்போதைக்கு இருக்குது.
ஒன்று வந்து ஐஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ரெண்டாவது வந்து ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் போலீஸ் சர்வீஸ். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த 2 பணிகளுக்கான தேர்வுமே பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் தேர்வுகள் நம்ம கடந்த வாரம் வரைக்கும் பேசணும் இல்லையா, அந்த தேர்வுகளோடு சேர்ந்த விஷயங்கள். அதாவது அந்த ஐஏஎஸ் தேர்வுகள்னு பொதுவாக சொல்லப்படக்கூடிய அந்த தேர்வுகள் எதுக்கான தேர்வுகள்னு சொன்னால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் இதர மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பணிகளுக்கான தேர்வு, சென்ட்ரல் குரூப் ஏ அண்ட் குரூப் பி சர்வீசஸ்க்கான தேர்வு. அதனால தான் அதை கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியே 1963 பாராளுமன்றத்தால் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட பணி தான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். அது இந்தியாவில் வந்து 3 முதல்ல நான் சொன்ன மாதிரி 3 ஆல் இண்டியா சர்வீசஸ் அகில இந்திய பணிகள் இருக்கின்றன. ஒன்று ஐஏஎஸ், ஒன்று ஐபிஎஸ், இன்னொன்று ஐஎஃப்எஸ். இந்த ஐஏஎஸும் ஐபிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்திலே வந்து உருவாக்கப்பட்ட பணிகள். அதாவது இந்தியாவுடைய விடுதலைக்கு முன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே நம்ம இருக்கும்போது 1919 வந்து இந்த ஆல் இண்டியா சர்வீசஸை க்ரியேட் பண்ணுறாங்க. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்டியினுடைய மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் குழுவினுடைய பரிந்துரைகள் படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 எனாக்ட் பண்ணி அந்த லாக்கு கீழே அந்த சட்டத்தின் வழியாக ஆல் இண்டியா சர்வீசஸ் க்ரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து விதி 312 கீழே வந்து பாராளுமன்றத்திற்கு வந்து அதிகாரம் இருக்குது. அதாவது புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்க வேண்டுமானால் அதற்கான அதிகாரம் வந்து பாராளுமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. பாராளுமன்றத்தில் எப்படி அந்த 312வது விதி கீழே ஒரு புதிய ஆல் இண்டியா சர்வீஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய மேலவை, அதாவது பாராளுமன்றத்துடைய மேலவை ராஜ்யசபா வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அந்த ரெசல்யூஷன் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் அவங்க நிறைவேற்றினார்களே, ஆனால் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பாராளுமன்றத்தினுடைய அந்த அதிகாரத்தை வந்து பாராளுமன்றம் பயன்படுத்துவதற்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு ரெக்கக்னிஷன் மாதிரி அல்லது ஒரு அப்ரூவல் மாதிரி. ஸோ ராஜ்யசபா முதல்ல வந்து எனக்கு இந்த இந்தியாவுக்கு வந்து இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் தேவை அப்படின்னு ராஜ்யசபா வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னா அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றி அந்த சட்டத்தின் வாயிலாக புதிய ஆல் இண்டியா சர்வீசஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து 3 படிநிலைகள் இருக்குது. அதாவது 2012ஆம் ஆண்டிற்கு முன்னாடி வரைக்கும் இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கான தேர்வு எப்படி நடந்துச்சுன்னா, தனியாக வெறும் எழுத்து தேர்வு, அதாவது நம்ம ஐஏஎஸ் தேர்வுகளில் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நேரடியாக ஒரு எழுத்து தேர்வு தான் இருக்கும். அதில் நேரடியாக வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி ஒரு எழுத்து தேர்வு ஒன்று இருக்கும். அந்த எழுத்து தேர்வினுடைய அடிப்படையில் ஒரு கட் ஆஃப் சிஸ்டம் இருக்கும். அந்த கட் ஆஃப் சிஸ்டத்தை தாண்டுறவங்க வந்து இன்டர்வியூக்கு போவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை தேர்வு தான், பர்சனாலிட்டி டெஸ்ட் தான். அது போக அந்த ஐஎஃப்எஸ் எக்ஸாம் வந்து சில ஃபிசிக்கல் டெஸ்ட்டு உண்டு. ஏன்னா அது வந்து ஒரு அது வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை பணி மாதிரியான வன பாதுகாவலர் பணி அப்படிங்கிறதுனால சில இடங்களில் காட்டுக்குள்ளே வந்து நம்ம அந்த அதிகாரிகள் போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் சில ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். உதாரணமாக வந்து ஆணாக இருந்தால் வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு இத்தனை நிமிடங்களில் இத்தனை மணிகளில் வந்து இந்த 25 கிலோமீட்டர் நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னு. பெண்களாக இருந்தால் 15 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ சில பேசிக் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதில் இருக்கும். ஸோ அந்த மெயின் எக்ஸாமினேஷன் மாதிரியான நேரடியான தேர்வு, ஆளுமை தேர்வு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இது 3லேயும் வந்து தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களை வந்து அவங்க வந்து இந்திய வன பாதுகாப்பு பணி, அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போது 2012க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த பணிகளுக்கும் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரையின் அடிப்படையில் தனியாக இதுக்கு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கு பதிலாக ஐஏஎஸ் தேர்வுகளுக்காக நடத்தப்படக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனையும் ஐஎஃப்எஸ்ஸுக்காக நடக்கக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கம்பைன் பண்ணிட்டாங்க. அதாவது சிம்பிளாக சொன்னால், எளிமையாக சொன்னால், நீங்கள் ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு வந்து ஒரு மாணவர் வந்து விண்ணப்பிக்கின்ற போது அந்த விண்ணப்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ்க்கு மாத்திரம் விண்ணப்பிக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து சிவில் சர்வீசஸ்க்கு மாத்திரம் விண்ணப்பிக்கிறீங்களா, இல்லைன்னா ஃபாரஸ்ட் சர்வீஸும் சேர்த்து விண்ணப்பிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ் தேர்வுகளுக்கும் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கும் பொதுவானவை. அது இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரே ப்ரிலிமினரி தான். நீங்கள் ஐஏஎஸ் தேர்வுக்கு வந்து ஒரு மாணவர் வந்து விண்ணப்பிக்கிற போது அதில் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அவர் பார்ப்பார். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான் ஐஎஃப்எஸ்ஸுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனாகவும் இருக்கும்.
அது ஒரு காமன் எக்ஸாமினேஷன் ஃபார் த ப்ரிலிம்ஸ். அந்த ப்ரிலிமினரி வந்து அந்த காமன் எக்ஸாமினேஷன் ஃபார் 2 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ். ஒன்று ஐஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கானது, இன்னொன்று ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கான எக்ஸாமினேஷனுக்கானது. இப்போ யாரெல்லாம் வந்து ஐஏஎஸ்க்கும் ஐஎஃப்எஸ்க்கும் விண்ணப்பிக்கிறாங்களோ, அல்லது இப்போ ஒரு மாணவர் வந்து என்ன பண்ணலான்னா, எனக்கு வந்து ஐஎஃப்எஸ் வேணாம் சார், நான் ஐஏஎஸ் மட்டும்தான் விண்ணப்பிக்க போகிறேன் பண்ணலாம். எனக்கு ஐஏஎஸ் வேண்டாம், ஐஎஃப்எஸ் மட்டும்தான் விண்ணப்பிக்க போகிறேன், தாராளமாக பண்ணலாம். இல்லை நான் ரெண்டுமே விண்ணப்பிக்க போகிறேன், தாராளமாக பண்ணலாம். ஸோ ஒரு மாணவருடைய சாய்ஸ் அது. ஆனால் எக்ஸாம் ஒரே எக்ஸாம் தான். ஸோ இதில் வந்து அந்த ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிலிமினரி வந்து பார்த்திங்கன்னா தனியாக கட் ஆஃப், யாரெல்லாம் ஐஎஃப்எஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மீன் டிவியேஷன் எடுத்து ஒரு கட் ஆஃப் சிஸ்டம் கொடுப்பாங்க. அந்த கட் ஆஃபில் கிராஸ் பண்ணுறவங்க வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போவாங்க. இப்போ மெயின் எக்ஸாமினேஷனில் வந்து 2 எக்ஸாமும் பிரிஞ்சிடும். அதாவது ஐஏஎஸ்க்கு தனியான தேர்வுகள், பாடத்திட்டங்கள் வேறு வேறு, ஐஎஃப்எஸ்க்கான பாடத்திட்டங்கள் வேறு வேறு. சரி, இப்போ ஐஎஃப்எஸ் தேர்வுகள் வந்து எப்படி இருக்கும், அந்த தேர்வுகள் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் பேசுவோம். ஐஎஃப்எஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய மற்ற தேர்வுகளை பற்றி நம்ம விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம்.